ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் தான் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா முடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் 2 பேரும் நைட் வந்து பேலஸ்க்கு போகாமல் தனியாக இங்கேயே உட்காந்து ஸ்டார் வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து எப்படி இந்த ஸ்டார் வந்து வானத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டதுமே, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாராக வந்துடுவோம், அடுத்தது ரொம்ப வருஷம் கழிச்சு இதே மாதிரி மனிதர்களை பறப்போம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம திரும்ப மனிதர்களை பறக்கும் போது இதே மாதிரி தானே நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னதுமே நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, இல்ல வேண்டாம்ப்பா, இப்பவே எனக்கு உன் கூட வாழ ரொம்பவே போர் அடிக்குது, இதுல இன்னொரு டைமா அப்படின்னதும், அட பாவி, என் கூட வாழ்ந்தா போர் அடிக்கும்னு சொல்ற அப்படின்னு கல் எடுத்து ஹீரோ மேல போட, அதை பார்த்துட்டு பயந்து போய் ஹீரோ வந்து பெரிய கல் எடுத்து ஹீரோயின் மேல போட போறான். ஸோ இப்படி 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. கசின் அடிச்சதை யாரோ போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல வர போட்டிருக்காங்க. அதை பார்த்த பாட்டியும் இவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சரவண் கிட்ட கேட்க, உடனே சரவண் வந்து எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டேன். அந்த டைம்ல பார்த்து ஹீரோடைய அம்மா இந்த விஷயம் தெரிஞ்சு பாட்டியை பார்க்க போறாங்க. அதுக்குள்ள சரவண் வந்து கசினோடைய அம்மா வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, நீங்க வரணுமா அப்படின்னதும், அதை கேட்ட ஹீரோடைய அம்மாவும், ஐயோ இவளுக்கு என்னுடைய பையன் அவளுடைய பையனை அடிச்சது தெரிஞ்சு போச்சு போல, அதனாலதான் வர சொல்றா, ஏற்கனவே அவளுக்கு என்ன பிடிக்காது, இதுல இந்த பிரச்சனை வரையா, என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு பயந்து போக, அங்க கசினோடைய அம்மா ரொம்பவே கோவமா ஹீரோடைய அம்மா கிட்ட, உன் பையனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய பையனை அடிச்சிருந்திருப்பான், என்னுடைய பையன் தான் இந்த நாட்டு ராஜாவா இருந்திருக்கணும், ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுனால தான் இப்போ உன்னுடைய பையன் இளவரசனா மாறிட்டான், அதனால அவன் என்னுடைய பையனை அடிப்பானா, அவனை நீ நல்லாவே வளர்க்கலாம், அதான் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கோவமா திட்ட. ஸோ இதை கேட்டதுமே இவங்களும், சாரி, என்னுடைய பையன் பண்ணது தப்பு தான், அவன் சின்ன பையன், அவன் தெரியாம பண்ணிட்டான், இனிமேல் இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னதும், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிருவேன்னு நினைச்சியா, இதுக்கான தண்டனை உன்னுடைய பையனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்தா இவங்களும், என் பையன் எதுக்கு தான் அவனை அடிச்சானோ, இவளுக்கு வேற என்னுடைய பையன் ராஜா ஆகிறதே பிடிக்காது, இதுல இந்த பிரச்சனை வேறையா, என்ன பண்ண போறாளோ அப்படின்னு தெரியாம லைட்டா பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ வந்து கசினை அடிச்சதை போட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்ல போட்டது வேற யாரும் கிடையாது, இந்த கசினுடைய அம்மாவே தான். ஏன்னா இப்படி ஹீரோவை பத்தி தப்பா போட்டாதான் மக்கள் ஹீரோவை அடுத்த ராஜாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்படி வந்து மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க போல. அப்படி மாஸ்டர் பிளான்லாம் போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோடைய அம்மாவை திட்டிட்டு வர போறாங்க. ஆனா இந்த விஷயம் கசினுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அம்மா கிட்ட வந்து, நீங்க தானே இந்த ஆர்டிக்கலை வந்து இன்டர்நெட்ல போட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, இதனால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா அப்படின்னு திட்டுறான். அதை கேட்ட இவங்களும், நான் எதுவுமே பண்ணலடா, இதை நம்ம பேலஸ்ல ஒர்க் பண்ற ஏதோ ஒரு கார்டு தான் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்க, ஆனா இது கண்டிப்பா அம்மா தான் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி கசின் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறான். உடனே அம்மா வந்து, ஆனா இதனால நமக்கு தான் பெனிஃபிட், ஏன்னா இப்போ ஹீரோ மேலதான் தப்புன்னு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, அது மட்டும் இல்லாம அவனுடைய மேரேஜ் லைஃப்ல அவனுடைய ஒய்ஃப் கூட சந்தோஷமா வாழாம இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு ரூமர்ஸும் பரவுது, அதனால அவனை கண்டிப்பா மக்கள் வந்து ராஜாவை ஏத்துக்க மாட்டாங்க, அதை யூஸ் பண்ணி நான் உன்னை அடுத்த ராஜாவை மாத்திருவேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, அதை கேட்ட இவன் வந்து ரொம்பவே கவலையா, இந்த மாதிரி இன்டர்நெட்ல நியூஸ் வந்தா மக்கள் அதை கொஞ்ச நாள் தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் வந்ததுமே அதை மறந்துடுவாங்க, அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி இன்டர்நெட்ல நியூஸ் போடுறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு திட்டிட்டு போயிட்டான். இதை கேட்ட கசினோடைய அம்மா யோசிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா கிளாஸ்க்கு வந்து அந்த கசின் பையன் வரல. இவன் எதுக்கு இன்னைக்கு வரல, ஒருவேளை ஹீரோ அவனை அடிச்சதுனால அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி பேலஸ்க்கு வந்து அவனுடைய ரூம்ல போய் பாக்குறாங்க. ஆனா ரூம் வந்து லாக்கிங்ல இருக்குது. இதை பார்த்துட்டு சரவண் கிட்ட, கசின் எங்க போனா அப்படின்னு கேட்டதுமே, கசின் இன்னைக்கு ஃபுல்லா ரூமை விட்டு வெளியிலவே வரல, அவங்க அம்மா கூட வந்து பேச வந்தாங்க, ஆனா அவங்க கிட்ட கூட இவன் ஒழுங்கா பேசல அப்படின்னதும், அதை கேட்ட ஹீரோயின் ஷாக் ஆகி, ஒருவேளை ஹீரோ அடிச்சதுனால அவன் ரொம்ப கவலையா வேற எதுவும் பண்ணிடக்கூடாது, ஸோ இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து, உன்னுடைய கசின் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அதனால அவன் கிட்ட போய் பேச போனேன், ஆனா அவன் ரூமை விட்டு வெளியில வராம யார்கிட்டையும் பேசாம இருக்கிறான், ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குமா அப்படின்னு கவலையா கேட்கிறான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே கேஷுவலா, அவனுக்கு எதுவுமே ஆகாது, அவன் நல்லா தான் இருப்பான், நீ போய் உன்னுடைய வேலையை பாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னதும், அதை கேட்ட ஹீரோயின், இவன் ஏன் இப்படி கல் நெஞ்சக்காரனா இருக்கிறான், இவன் அடிச்சதுனால தானே அவன் இப்படி ரூம்குள்ளே லாக் ஆகி இருக்கிறான், ஆனா அதை பத்தி அவன் கவலைப்படாம ரொம்பவே கேஷுவலா இருக்கிறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ரொம்பவே கவலையா ரூமுக்கு போறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோடைய அப்பாவுக்கு ஹீரோ பண்ண விஷயம் தெரிய வருது. உடனே ரொம்பவே கோவமா ஹீரோ கிட்ட, நீ ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நாள்ல நீ இந்த நாட்டு ராஜாவை மாற போற, ஆனா இதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லாம இப்படி வயலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கா இரு அப்படின்னு திட்ட, சாரியப்பா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்ற மாதிரி இவன் சொல்லி சமாளிக்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் அவனை அடிச்ச அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ வந்து உண்மையை சொல்லாம வேற எதையோ சொல்லி சமாளிக்கிறான். உன்னுடைய ஒய்ஃப்க்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன, அதான் அவனை நீ அடிச்சியா என்ன அப்படின்னு கேட்டதுமே, அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக போயிடுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஹீரோயினுடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ வந்து அந்த கசின் பையனை அடிச்சதை நியூஸ்ல பார்த்துட்டு, நம்ம மருமகனா இப்படி வயலன்ஸா இருக்கிறாங்க, ஆனா பார்த்தா அவனை பார்க்க அப்படி தெரியலையே, சாஃப்டா தெரிவாங்களே, ஆனா இப்படி எல்லாமா பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அம்மாவும் பயந்து போய், இதே மாதிரி நம்ம பொண்ணுக்கிட்டே அவர் நடந்துக்கிட்டா நம்ம பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டதுமே, உடனே அப்பா இமேஜினேஷன்லாம் பண்ணி சொல்றாங்க, ஒருவேளை இளவரசன் நம்ம பொண்ணு அடிக்க பெல்ட்டோட போனாலுமே, ஆனா நீ பயப்படாத, ஏன்னா அவன் நம்ம பொண்ணு, இதுக்கெல்லாம் பயப்பட
பயப்பட மாட்டா, அவள் ஒரு பெரிய கம்போட வந்து இளவரசனை அடி அடின்னு அடிச்சிருவா அப்படின்னு அவங்க பையனை வச்சு சாம்பிள் காட்ட உடனே தம்பிக்கு வந்து வலிச்சிடுது. தம்பியும் அவனுடைய அப்பா கிட்ட உங்களே மாதிரி லூசு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வலி தாங்க முடியாம கத்த. ஆனா அதை கண்டுக்கிடாத அப்பா நான் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டதுமே அம்மாவும் நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்கும், ஏன்னா அவன் நம்ம பொண்ணு, அதனால அவள் அப்படிதான் பண்ணுவா, இளவரசன் தான் அடி வாங்கினாலும் வாங்குவான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனும் கட்டாக பேலஸ்ல ஹீரோடைய ஃபேமிலி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி பேசுறாங்க. இப்போ ஹீரோ பத்தி எல்லா மக்களும் தப்பு தப்பா பேசுறாங்க. அவன் வந்து கசின் அடிச்சது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தாய்லாந்துல சுத்திட்டு இருந்தது. ஸோ இதை பத்தி தான் ஃபுல்லுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் நாள்ல ஹீரோ வந்து இந்த நாட்டு ராஜாவை மாற போறோம் இல்லையா, இந்த டைம்ல வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுனால மக்கள் வந்து ஹீரோவை ராஜாவா மாற விடுவாங்களான்னு தெரியலையே. அதனால இதை பத்தி நம்மள வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வச்சு இது எல்லாமே ஒரு ரூமர் தான், இதை யாருமே நம்ப வேண்டான்ற மாதிரி அப்பா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அதை கேட்ட சிஸ்டர் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா இப்படி பண்ண நம்ம மக்களை ஏமாத்தின மாதிரி இருக்கும், அதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்தையும் எங்கேயாவது சேர்ந்து அனுப்பி வைப்போம், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போறதை பார்த்தாலே மீடியா அதை போட்டோ எடுத்து போட்டுருவாங்க, அதனால எல்லா மக்களும் அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்றாங்கன்னு நினைச்சுப்பாங்க, இப்படி பண்ணாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அம்மாவும் ஆமா இது நல்ல ஐடியாவை தான், நாளைக்கு ஒரு மியூசிக் மியூசியம் ஓப்பன் பண்ண ஹீரோ ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அனுப்பி வைப்போம், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து போறத மீடியா பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், அடுத்தது இதே மாதிரி ரூமர்ஸ் பரப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்பாவும் சரி ஓகே இது சூப்பரான ஐடியா தான், இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ரொம்பவே குண்டாயிட்டேன்னா அவளுடைய வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு அவள் சரவன் கூட ஸ்பின்னிங் ரிங்கை வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சரவன்ட் வந்து ஏன் இல்லை வரிசை நம்ம இப்படிலாம் பண்றோம், நீங்க வெயிட்டை குறைக்க கொஞ்சம் சாப்பாடை வந்து கம்மியாக சாப்பிடுங்களேன், கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு ஐடியா கொடுக்க அது மட்டும் என்னால் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு அவங்க சொன்னதுமே இவங்க வெயிட்டை குறைக்க நம்மளையும் டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு ரொம்பவே கடுப்பாகி வேற வழி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களும் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து இவன் என்ன லூசு மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி கேட்டதுமே அதுவா நான் வந்து வெயிட் வந்து போட்டுட்டேன்ல அதனால தான் வெயிட்டை குறைக்க போறேன், ஸோ நீங்களும் என் கூட வந்து பண்ணுங்க அப்பதான் ரொம்ப அழகா தெரிவிங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒல்லி குச்சி மாதிரி இருப்பீங்க அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வந்துருது. நான் என்னுடைய உடம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்றேன், நீ என்னை பார்த்து ஒல்லி குச்சின்னு சொல்றியா அப்படின்னு திட்ட. உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சரவன் கிட்ட இவங்க கரெக்டா இருக்காங்களாம் பார்த்துக்கோங்க, எப்படியெல்லாம் காமெடி பண்றாங்க, சரி நீங்க பண்ணாட்டியும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு அவளுடைய சரவன் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண போறா. ஸோ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளையும் பண்ண வச்சு சாவடிச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்து போக, ஆனா ஹீரோயின் பண்றது ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இவ என்ன பண்ணாலுமே ரொம்ப கியூட்டா இருக்குது அப்படின்னு ரசிச்சுட்டு போறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஹீரோடைய ஃபேமிலி வந்து பிளான் பண்ண மாதிரியே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்தையும் அந்த மியூசியம் வந்து ஓப்பன் பண்றதுக்காக அனுப்புறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா போக அங்க எல்லா மீடியாவும் நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தான் யாராவது போட்டோ எடுத்தாலே ரெண்டு கையும் காமிச்சு அழகா போஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி போஸ் கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட எனக்கு இந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் பிடிக்காது, நம்ம தான் ஓப்பன் பண்ணிட்டோம்ல, ஸோ நம்ம கிளம்பலாமா அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உனக்கு பிடிக்காட்டியுமே நீ சிரிச்சுக்கிட்டே அமைதியாக ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான். அங்கே மியூசிக் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோயின் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி ஹீரோ மேலேயே விழுந்துட்டாங்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அடியே இந்த மாதிரிலாம் தூங்காத எந்திரி, எல்லாரும் உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு தட்டி எழுப்புறான். ஆனால் நம்ம ஹீரோயினால எந்திரிக்கவே முடியல. கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு டே என்னடா இப்படிலாம் மியூசிக் ப்ளே பண்ணால் தூக்கம் தாண்டா வரும், என்னாலலாம் தூங்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போறாங்க. அதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீ எப்படியாவது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதை ஒழுங்கா பாரு அப்படின்னதும் அப்படின்னா நான் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனே ஹீரோ சீக்கிரமா வா அங்கேயே இருந்துராத அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இந்த மியூசிக் ஷோவுக்கு அது எவ்வளோ பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ பாத்ரூமுக்கு போய் மிரரை பார்த்துட்டு நீ தூங்கக்கூடாது, கண்ணை எப்போதுமே திறந்து வச்சுக்கணும் அப்படின்னு அவளுடைய மூஞ்சியே அடிச்சுட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு தூக்கம் போக என்னென்னலாமோ பண்றா. அப்போ டக்குன்னு தண்ணீர்ல வலிக்கி கீழே வந்துடுறா. அதனால ஒரு ஷூ ஹீல்ஸ் வந்து உடஞ்சிருது. ஐயோ இதுவரை உடஞ்சி போச்சா, இப்போ நான் எப்படி இந்த ஷூவோட வெளியில போக முடியும், எல்லா மீடியாவும் வெளியே தான் இருப்பாங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு தனியாக பாத்ரூம்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, அவள் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை பாத்ரூம்லேயே தூங்கிட்டாலோ அப்படின்னு பாத்ரூமுக்கு வந்து வெளியில் நின்று யோசிச்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அது லேடிஸ் பாத்ரூம் இல்லையா, ஸோ உள்ள போகக்கூடாதுன்னு பயந்து வெளியிலே இருந்து ஹீரோயினை கூப்பிட்டு பார்க்குறான். இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் வந்து மாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது மாட்டவே முடியல. அது போக ஹீரோ கூப்பிட்ட சத்தம் கேட்டு நான் வெளியில வர முடியாது அப்படின்னதும் ஏன் வலிக்கு விழுந்துட்டியா அப்படின்னு கரெக்டாக கேட்குறான். உனக்கு அந்த ஆசை வேற இருக்குதா, ஆனால் நான் வலிக்கு விழல, என்னுடைய ஷூ ஹீல்ஸ் தான் உடஞ்சி போச்சு அப்படின்னதும் சரி ஓகே நீ வெளியில வா பார்த்துக்கலாம் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் மெதுவாக வெளியில வந்து அந்த ஷூவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதை சரி பண்ணி பார்க்குறான். நான் ஹீல்ஸ் வந்து ஒட்டவே மாட்டேங்குது. சரி ஓகே இது சரிப்பட்டு வராது, இதுக்கு வேற ஐடியா தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு ஷூவையை வாங்கி அதுல உள்ள ஹீல்ஸையும் உடச்சி கொடுத்துட்டு இப்போ போட்டு போ அப்படின்னு கொடுக்குறான். ஸோ நம்ம ஹீரோயினும் நடந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலுமே அவளுக்கு வந்து பிடிச்சிருக்குது. உடனே ஹீரோ கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு நீ ரொம்பவே முட்டா பையன் நினைச்சேன், ஆனால் உனக்கும் கொஞ்சோண்டு அறிவு இருக்குடா அப்படின்னு கிண்டல் பண்ணி சொல்ல அதை கேட்ட ஹீரோ சிரிக்கிறான். அந்த டைம்ல பார்த்து மீடியா எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ ஹீரோ
ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஆர்டிக்கலில் உங்களை பற்றின ரூமர்ஸ் வருது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்குது, ஸோ நாங்கள் புது கப்புள்ஸ், அது பிடிக்காம யாரோ இப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, நாங்கள் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னதும் அதை கிட்ட ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஹீரோயினை பார்த்து ஒய்ஃப்ன்ற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொன்னதுனால நீங்கள் 2 பேரும் சூப்பராக போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொல்ல அதை கேட்ட ஹீரோ டக்குன்னு ஹீரோயினுடைய கண்ணத்துலேயே கிஸ் பண்ணிட்டான். ஆனால் ஹீரோ அப்படி பண்ணோன்னு ஹீரோயின் நினச்சி கூட பார்க்கல போல. அதனால ரொம்பவே ஷாக்காகி அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ ப்ரெஸ் மீடியாலாம் என்ன அதை ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் போட்டுடுறாங்க. அடுத்தது இதை ஹீரோடைய பாட்டி பார்த்து ரொம்பவே சந்தோஷமா நம்ம இதுக்கு தான் ஆசைப்பட்டோம், அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னதும் ஸோ ஹீரோடைய அம்மாவும் இது தப்பு, இவன் இந்த நாட்டு ராஜாவாக மாறப்போகிறான், ஆனால் இப்படி பப்ளிக் முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கோவமாக சொல்கிறாங்க. அதை கேட்ட சிஸ்டரோ இல்லைம்மா நீங்கள் நினைக்கிறது தப்பு, பிரதர் இப்படி பண்ணதுனால தான் இனிமேல் அவன் மேலே இருக்கிற எந்த ஒரு ரூமர்ஸும் வெளியில் வராது, ஸோ ரிப்போர்ட்டர்ஸும் அதை போட மாட்டாங்க, ஸோ எல்லாருடைய வாயையும் அவன் அடைச்சிட்டான் அப்படின்னதும் அதை கேட்ட பாட்டியும் ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்ட், இனிமேல் யாருமே என்னுடைய பேரனை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த நியூஸ் பேப்பரில் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண ஃபோட்டோ வந்திருக்கிறத பார்த்து ஷாக்காகி ஹீரோ கிட்ட வந்து இங்கே பாரு நீ எனக்கு கிஸ் தந்ததை நியூஸ் பேப்பரில் போட்டுட்டாங்க, ஸோ நான் எப்படி இனிமேல் ஸ்கூலுக்கு போவேன், இதை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் இப்படி ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி எனக்கு கிஸ் கொடுத்த அப்படின்னதும் அப்போ நான் உனக்கு இப்போ கிஸ் கொடுக்கலாமா அப்படின்னு பக்கத்தில் போக நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தள்ளி விட்டுறாங்க. நம்ம லவ் பண்ணுறோம்ல அதனால இப்படி கிஸ் பண்ணுறது தப்பில்ல தானே அப்படின்னதும் உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ண விஷயத்தினால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் ராஜாவாகும்போது உங்களை யாருமே தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டமாயிட்டான். ஏன்னா ஹீரோவுக்கு தான் ராஜாவாகிறது பிடிக்காது இல்லையா, அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் பாட்டியை காமிச்சா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணதுனால அதை கொண்டாடுறதுக்காக ஒரு ஃபேமிலி பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. அப்போ கசினும் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருந்துருப்பான். அவன் ரொம்பவே கோவமா ஹீரோ மறைச்சு பார்க்குறான். உடனே ஹீரோவும் கசினை பார்க்க ஆனால் ஹீரோயினை பார்த்து கசின் வந்து சிரிக்க அடுத்தது பாட்டி கசின் கிட்ட அடுத்தது உனக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னதும் ஆனால் எனக்கு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்குது பாட்டி, அந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷமா யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த கசினோடைய அம்மா ஹீரோடைய அம்மா அப்படின்னு இவங்க 4 பேத்துக்கும் கசின் ஹீரோயினை தான் சொல்கிறான்றது தெரியும் இல்லையா, அதனால ஹீரோயினோடைய பேரை சொல்லிடுவேணும் அப்படின்னு பயந்து போயிருக்கேன். ஆனால் இவன் சிரிச்சுக்கிட்டே நான் இப்போ அந்த பொண்ணோடைய பேரை சொல்ல மாட்டேன், ஆனால் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்வேன்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோயின் ஷாக்காகி தெரியாமல் நாக்கு கடிச்சிட ஸோ வழி தாங்க முடியல கத்துறா. உடனே ஹீரோடைய அம்மா சரவன் கிட்ட மெடிசன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. உடனே ஹீரோ நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி போக போகிறான். ஆனால் அதுக்குள்ளே கசின் ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோ வலி குறையும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணன்னு தெரியாமல் அந்த ஐஸ் கியூபை வாங்கி நாக்கிலே வைக்கிறாங்க. இவன் ஏன் என்னுடைய ஒய்ஃப் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறான், நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுமே இப்படி பண்ணுறானே அப்படின்னு கடுப்பாக்கி அங்கேருந்து கிளம்பிட்டான். இது எல்லாத்தையுமே சுற்றி இருக்கிற ஹீரோடைய ஃபேமிலி பார்த்துட்டு கசின் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், ஆனால் இப்போ ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சதுமே பதறி போகிறான். ஏன் ஹீரோயின் மேலே இப்படி கேரிங்காக பார்த்துக்கிறான் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்புறமா பேலஸில் எல்லாருமே சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் பெரியவங்க ஒரு டேபிளும் சின்ன பசங்க ஒரு டேபிளும் அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்க அப்போ அப்பா வந்து பேலஸை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அதை கேட்ட கசினுக்கும் கோவம் வந்துடுது. நம்ம எல்லாருமே இந்த பேலஸை விட்டு வெளியில் போய் வாழ்ந்தா நம்மளும் இந்த நாட்டு சாதாரண மக்களாக மாறிடுவோம், ஆனால் இது தெரியாமல் நீங்கள் இந்த நாட்டு ராஜாவை பெருமையாக பேசுகிறீங்க, முதல்ல இந்த நாட்டில் வாரிசு படி ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு சட்டப்படணும், அப்போ தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னதும் அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அமைதியாரு அப்படின்னு திட்டவும் அதை கேட்ட கசினுக்கு கோவம் வந்து ஹீரோவை பார்த்து மறைக்கிறான். ஏன்னா ஹீரோ இந்த நாட்டு ராஜாவாக போகிறது அவனுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருப்பான். ஆனால் கசின் பேசுறதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே சீனும் கட்டாக அடுத்தது கசின் ஹீரோயினை மீட் பண்ணி தனியாக பேசுகிறான். அப்போ ஹீரோயின் கிட்ட நான் யாரை மேரேஜ் பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் கசின் இவ்வளோ தான் சொல்ல போறான்றது, அதனால நான் உன்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைமில் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிடுறான். உடனே ஹீரோயின் வந்து கிளம்ப அப்போ ஹீரோ வந்து கசினை பார்த்து இதை விட பெட்டராக நீ ப்ரப்போஸ் பண்ண வேணா கற்றுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போக அதை கேட்ட கசினுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது. இது தாண்டா பிகினிங், இன்னும் நான் என்னென்ன பண்ண போறேன் நீ பார்க்க தானே போற அப்படின்னு வில்லன் மாதிரி பேசுகிறான். அடுத்தது எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தனித்தனியாக கப்புள்ஸாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது முடிஞ்சு ரொம்பவே கவலையாக ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இனிமேல் இது தானே என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே என்னுடைய ஃபேமிலி கிடையாது இல்லை அப்படின்னு கவலையாக சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப அவளுடைய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு சரிவா நம்ம 2 பேரும் சன்ரைஸ் பார்க்க போகலாமா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அந்த சந்தோஷத்திலே ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடியுது. ஸோ அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.